ஓம் சாய்ராம். சுகர் ஃபாஸ்டிங் சம்மந்தமான இன்னும் சில சந்தேகங்கள் வந்த வண்ணமாக இருக்குது. அதுக்கு நான் இதில் பதில் சொல்லிடுறேன். முதல்ல டீ, காஃபியில் கருப்பட்டி, பனங்கள் கண்டு இதெல்லாம் கலந்து குடிக்கலாமா? நான் சொல்கிறேன், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா டீ, காஃபியை அறவே தவிர்த்துருங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது, உங்கள் குடலுக்கும் நல்லது. கோயிலில் பிரசாதம் கிடைச்சா என்ன பண்ணுறது சிஸ்டர்? சக்கரை பொங்கல் மாதிரியான இனிப்பு பிரசாதங்கள் கிடைக்குது அப்படின்னா அதை தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு வாய் தான் சாப்பிடணும். அப்படியே இது கிடைச்சதும் அந்த தொன்னை ஃபுல்லாக அள்ளி சாப்பிடக்கூடாது. கோயில் பிரசாதங்களை நம்ம தவிர்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அது கடவுளை அவமதிக்காத மாதிரி. அதனால் அதற்கு மரியாதை தர்ற மாதிரி ஒரு பருக்கை இல்லாது ஒரு வாயை நீங்கள் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். அப்புறம் யாருக்காவது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லது. ஸோ தேவையான இன்சுலினை இனிப்பான பழங்கள் தருது, அந்த பழங்களை சேர்த்திக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என்னைக்காவது ஏமாந்து மறந்து நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதை அதோடு விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து கான்ஷியஸாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஐயோ நான் சாப்பிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, பாபா கோச்சுக்கு வர, அதெல்லாம் இல்லை. சாப்பிட்டாச்சு, மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அடுத்த நொடி திரும்பவும் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்னாப் பண்ணாமல். அதுக்கப்புறம் கடைசியாக தேன் குடிக்கலாமா, லைன் டேட் சிரப் எடுத்துக்கலாமா, எப்படியெல்லாம் சர்க்கரையை உள்ளே சேர்த்தலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து சேர்த்துறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் சுகர் ஃபாஸ்டிங் இல்லாமலே இருக்கலாம்.